இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்லங்க, அதே மாதிரியே வந்து தன்னோட வாயை வச்சு தன்னோட படத்துக்கு வந்து பெரிய 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 சீனை கொடுத்து மொக்க வாங்கின ஒரு 2 டேரக்டரை பத்தி தாங்க இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்பர் செகண்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தி கிரேட் லிங்குசாமி அவர்கள் தாங்க. கிட்டத்தட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் வந்து அஞ்சான்ல தன்னோட மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து 2014 வந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து ரொம்ப ஒரு அட்டர் ஃபிளாப் ஆகி அதே படத்தை இப்போ ரீ-ரிலீஸ் பண்ணி அதுவும் திரும்ப மறுபடியும் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்குங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தி கிரேட் சிறுத்தை சிவா தாங்க. கிட்டத்தட்ட வீரம், வேதாளம், அதுக்கப்புறம் சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கமர்ஷியல் படங்களை கொடுத்த இவர் கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்தாருங்க. இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100-110 கோடி கூட வந்து வசூலாகல அப்படிங்கறதாங்க உண்மை. அதுவும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் அப்ப வந்து நீங்க வந்திருந்த பாஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க, இதை நாங்க வந்து சக்சஸ் மீட்டிங் நாங்க கூப்பிடுவோம், 2000 கோடி அடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணி ஒரு செம்ம பல்பு வந்து ஆடியன்ஸ் வாங்கினாங்கிறதாங்க உண்மை.